ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பேங்கிள்ஸ், பழைய பேங்கிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேங்கிள்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த டிப்ஸுக்கு நீங்கள் மெட்டல் பேங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்கிட்ட கண்ணாடி பேங்கிள்ஸ் இருந்தது அப்படின்றதால எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மெட்டல் பேங்கிள்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ மெட்டல் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணும்போது இன்னுமே இந்த ஆர்கனைசர் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எத்தனை பேங்கிள்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கனமான கயிறை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேங்கிள்ஸை அழகாக நான் அரேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி கட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. முருகேசன், அன்னபூரணி, மரியா, ஷீலா, லக்ஷ்மி, தயாளன், ஜஷ்வந்த், சாந்தி, கனகவல்லி, ராணி, சித்ரா, பிரியா, ஜெனிஃபர், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் எல்லா பேங்கிள்ஸையுமே அந்த கயிறை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா பேங்கிள்ஸும் ஜாயின் பண்ணி முடித்த பிறகு எக்ஸ்ட்ரா ஒரு கயிறு இருக்கு இல்லைங்களா, அந்த கயிறை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பேங்கிள்ஸில் கட்டி விட்டுருங்க. எந்த எண்டில் வேணாலும் நீங்கள் கட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஸ்ட்ராங்காக இருக்கணும் கயிறு, அப்போ தான் வந்து இந்த ஆர்கனைசரும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி பேங்கிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பேங்கிள்ஸாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க, முடிஞ்சது. நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக்கில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஷாப்பிங் பேக்ஸ், கட்டப்பை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கஜன்னு போட்டு வச்சிடலாமல் அழகாக அந்த கட்டப்பைகளை ரோல் பண்ணி இந்த பேங்கிள்ஸ்குள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா மடிப்பு கலையாமல் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்குங்க. ஷாப்பிங் பேக்காக இருக்கட்டும், கட்டப்பையாக இருக்கட்டும், இல்லை ரைஸ் பேக்காக இருக்கட்டும், எல்லா பேக்ஸையுமே இந்த ஆர்கனைசரில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு மெட்டல் பேங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் மெட்டல் பேங்கிள்ஸாக பார்த்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் வந்து தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறவங்கள பற்றி நான் பேசல, பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு போகிறீங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி தான் சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே பண்ணலைனா கூட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் நான் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிசரோ இல்லை இரும்பு ராடையோ ஹீட் பண்ணிவிட்டு நான் போடுற மாதிரி ஹோல்ஸ் வந்து 3 கண்டெய்னரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அது வழியாக இன்செர்ட் பண்ணிவிட்டு நான் எந்த அளவுக்கு லெங்த் விடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு லெங்த் வந்து கயிறை வந்து எம்டியாக விட்டுருங்க, நாட் போடாமல் அப்படியே விடணும். ஸோ இந்த மாதிரி லெங்க்த்தாக வந்து கயிறு விடணுங்க. இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் ஹோல்ஸ் போட்டுருக்கீங்களா, அதாவது 3 சைட்லேயும் 3 கண்டெய்னரையும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் அழகாக கயிறை வந்து இன்செர்ட் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா கயிறையும் பிடிச்சி டாப்பில் வந்து தூக்கி பிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட் வந்து போட போகிறோம். பாட்டமில் வந்து நாட் போட வேண்டிய அவசியமே இல்லை. டாப்பில் மட்டும் இந்த மாதிரி ஒரே ஒரு முடிச்சு வந்து போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு ஒரு எஸ் ஹூக் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த எஸ் ஹூக்கை யூஸ் பண்ணி இந்த ஆர்கனைசர், அதாவது இந்த பிளான்டரை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் அழகாக ஹேங் பண்ணிக்கலாங்க. பால்கனிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிளான்டர்ஸை வந்து காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை அழகாக பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ஹோல்ஸ் போட்டுட்டு கயிறை இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிளான்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த ஒரே பிளான்டரில் 3 விதமான பிளான்ட்டை வச்சு நீங்கள் வளர்த்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு கண்டெய்னர்லேயும் நீங்கள் ஒவ்வொரு பிளான்ட்டை வந்து வளர்க்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒரே பிளான்ட்டையும் இந்த 3 சைட்லேயும் 3 கண்டெய்னர்லேயும் நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம்.
குட்டி குட்டியா இன்டோர் பிளான்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த பிளான்ட்டெல்லாம் வளர்க்குறதுக்கு இந்த பிளான்டர் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ரொம்ப அழகாவும் இருக்கும். இந்த பிளான்டரே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். ஸோ, அதனால் நீங்கள் இந்த பட்ரோஸ் செடிலாம் இருக்கு இல்லைங்களா? அந்த பட்ரோஸ் செடிலாம் வச்சிங்க அப்படின்னா, அதிலருந்து வரக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க. ஸோ, இந்த பிளான்டருமே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹோம் டெக்கர் ஐட்டமா மாறிடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி அந்த எஸ் ஹூக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாரி காத்தடிக்கும்போது உங்களுக்கு ரொட்டேட்டும் ஆகும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போறோம். டிப்ஸ் நம்பர் 3ல இந்த மாரி குட்டி சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே ஒரு கட்டப்பை ஸ்டிக்கை நான் தேவையான அளவுக்கு ஹைட் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த கட்டப்பை ஸ்டிக்குடைய 2 சைட்லேயுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை அழகாக வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய போர்ஷனில் இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய போர்ஷனில் தைல பாட்டில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கு இல்லைங்களா? ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கக்கூடிய இந்த சிரப் பாட்டில், தைல பாட்டில் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பிளாஸ்டிக் மூடியில் நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி டாப்பில் வந்து 2 சைடில் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் டாப்பில் வந்து சின்ன ரெக்டாங்கிளும் மார்க் பண்ணிக்குவோங்க. மார்க் பண்ணிவிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண மாதிரியே அந்த போர்ஷன்ஸை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் கட் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் வந்து ஃபுல்லாகவே உருகிடும். ஸோ, அதனால் அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ண மாதிரியே போர்ஷன்ஸ் வந்து கிடச்சிருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பெயிண்ட் வந்து பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் தான் எடுத்திருந்தேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை ஃபுல்லாகவே அந்த கார்னரில் மட்டும் ஓரங்களில் மட்டும் இருக்க மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம மேலே போட்ட ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிடலாம். ஸோ, இந்த ஆர்கனைசரை கண்ணாடிலாம் மாட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய கண்ணாடியாக இருக்கட்டும், பெரியவங்களுடைய கண்ணாடியாக இருக்கட்டும், அழகாக இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன மூடியில் 2 கண்ணாடி வந்து ஹேங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருசாக தேவைப்படுது அப்படின்னா பெரிய மூடி எடுத்து நீங்கள் எத்தனை ஹோல்ஸ் வேணுமோ, எத்தனை கண்ணாடி ஹேங் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடியை யூஸ் பண்ணி சூப்பரான கண்ணாடி ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வெளியே எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. பட் நம்மக்கிட்ட வந்து டக்குன்னு வந்து ஃபேஸ் பேக் எதுவும் இருக்காது. ஸோ, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஃபேஸ் பேக்காக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக எப்போவுமே வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி தோசை மாவுங்க. இந்த இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாவை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும், நம்மளுடைய ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த மாவை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து இந்த மாவை அப்படியே ரப் பண்ணி நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியும். உடனே கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையாக மாறிடுவாங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. வெள்ளையாலாம் மாற மாட்டோம். நீங்கள் கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே இல்லாமல் இருக்கும்பொழுது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜில் வந்து மாவு இருக்குங்க. ஸோ, அந்த மாவில் ரொம்பலாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும், நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி கழுத்து ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயின் போட்டு போட்டு ரொம்ப கருத்து போன மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த இடத்துலையுமே இந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவை தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம செயின் போட்டு போட்டு கருப்பாக மாறி இருக்கும் இல்லைங்களா கழுத்து ஓரங்களில், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் மறைய ஆரம்பிச்சிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ, நல்லாவே வந்து பிரைட்னஸ் தெரியுதுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா
பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் சமையல் யூடியூப் சேனலையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சமையல் யூடியூப் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஐடியாஸ் பிடிச்சிருந்தால் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.